சென்னை துறைமுகத்திற்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கண்டெய்னர் லாரிகள் நேற்று இரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. சுங்க அதிகாரிகளின் சோதனை நடவடிக்கை தாமதமாவதை கண்டித்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை துறைமுகத்தில் இருந்து பொருட்களை வெளியில் கொண்டு செல்வதற்கும் வெளியிலிருந்து பொருட்களை துறைமுகத்திற்கு எடுத்து வருவதற்கும் கண்டெய்னர் லாரிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கண்டெய்னர் லாரிகள் நேற்று இரவு 10 மணி முதல் சென்னை துறைமுகத்தில் இருந்து மாதாவரம் வரை சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து லாரி ஓட்டுநர்களிடத்தில் கேட்டபொழுது, அதாவது இதற்கு முன்பாக ஒரு கண்டெய்னர் லாரி சுங்கத்துறை அதிகாரியை கடந்து துறைமுகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை அதிகாரிகளுக்கு நாங்கள் பணம் கொடுத்து வந்தோம். ஆனால் இது தேவையற்ற பண வசூல் என்ற புகாரை நாங்கள் முன்வைத்தோம். இந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுங்கத்துறை அலுவலகத்தை சோதனையிட்டனர். அப்பொழுது சில சுங்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தற்பொழுது லாரிகளை உள்ளே அனுமதிப்பதில் சுங்கத்துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்து வருகிறார்கள். இதுவே நாங்கள் இந்த லாரிகளை நிறுத்தி வைத்திருப்பதற்கு காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நேற்று காலையில் 9 மணிக்கு போனாங்க. போயிட்டு வண்டி 4வது வண்டி அவுட் பண்ணுறதுக்கு ஈவினிங் 7 மணிக்கு அவுட் பண்ணியிருக்காங்க. 4 வண்டி அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் பண்ணீங்க? நேற்று இதே எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் 9 மணிக்கு ஏற்றி அவுட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர்ஸு கேட்டதுக்கு நாங்கள் எங்கள் சேவர் தான் அவுட் பண்ணுவோம், நீங்கள் லைனாக தான் வரணும் அப்படிங்காங்க. சிசிடிஆர் பேர் ரொம்ப மோசம் எங்களுக்கு. இதனால தான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு சிசிடிஆர் பேர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்களே உள்ள சீரகத்தில் இன் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்பரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க கப்பல் கட்டினாங்கன்னா எங்களை வெளியே நிப்பாடி போடுறாங்க. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பாத்ரூம் கிடையாது, உள்ள ஒரு வசதி கிடையாது சார். உள்ள கேண்டீனே கிடையாது அந்த ஆர்பரில். இதற்கு முன்பாக ஒரு லாரி சுமார் 1 மணி நேரத்திற்கு 100 முதல் 150 லாரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த சுங்கத்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு 10 முதல் 15 லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இதனால் நாங்கள் 3 முதல் 4 நாட்கள் வரை இந்த சாலையிலேயே காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தற்போது நாங்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தற்போது பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும். லாரி உரிமையாளர்கள் சங்கத்துடன் சுங்கத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இதில் தீர்வு காணப்பட்டால் மட்டுமே நாங்கள் லாரியை இயக்குவோம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் எழிலரசன்.